நீரின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். Kindly turn with us to Isaiah chapter 40. ஏசாயா 40ஆம் அதிகாரத்திற்கு எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Isaiah chapter 40. ஏசாயா 40ஆம் அதிகாரம். We shall read from verse 27. 27ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Isaiah 40:27. ஏசாயா 40:27. Why sayest thou, O Jacob, and speakest, O Israel? My way is hid from the Lord, and my judgment is passed over from my God. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். Why do you say like that? ஏன் அப்படி சொல்கிறாய்? O Jacob, யாக்கோபே, O Israel, இஸ்ரவேலே, why do you say like this? ஏன் அப்படி சொல்கிறாய்? Just put your name. Why Robert? ஏன் ராபர்ட்? Why do you say like this? ஏன் அப்படி சொல்கிறாய்? What do you say? ஏன்? What do you say? என்ன சொல்லுகிறாய்? My way is hid from the Lord. என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று. The Lord doesn't know the way I am going through. நான் போகிற வழி கர்த்தருக்கு தெரியாது என்று The சொல்கிறார். Lord doesn't understand the path in which I am going through. நான் கடந்து செல்லுகிற பாதை தேவனுக்கு தெரியவில்லை. Why do you say like that? ஏன் அப்படி சொல்ற? Anand, why do you say like that? ஆனந்த், ஏன் அப்படி சொல்ற? My way is hid from the Lord. என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று சொல்கிறார். My judgment is passed over from my God. It passed over. கடந்து போகிறது. Passed over. கடந்து போகிறது. He is not doing justice to me. எனக்கு நியாயம், தேவன் எனக்கு நியாயம் செய்யவில்லை. My judgment is passed over. என்னுடைய நியாயம் அவரை கடந்து போயிற்று. But Anand, why do you say like that? ஏன் அப்படி சொல்கிறாய் ஆனந்த்? John, why do you say like that? ஜான், ஏன் அப்படி சொல்கிறாய்? Listen. கேளுங்கள். Verse 28. 28ஆம் வசனம். Hast thou not known? உங்களுக்கு தெரியாதா? Anand, don't you know this? உனக்கு தெரியாதா ஆனந்த்? John, don't you know this? உங்களுக்கு தெரியாதா? Hast thou not heard? இதை நீ கேள்விப்பட்டதில்லையா? யுவராஜ், have you never heard this? நீங்க இதை கேட்டதில்லையா யுவராஜ்? That the everlasting God, the Lord, the creator of the ends of the earth, fainteth not, neither is weary. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. Have you never heard that? இதை நீங்க எப்பவுமே கேள்விப்பட்டதே இல்லையா? Once, have you never heard that? நீங்க இதை கேள்விப்பட்டது இல்லையா? The Lord who has created heaven and the earth, தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், the creator of the ends of the world, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவர், he doesn't faint. அவர் சோர்ந்து போவதில்லை. He will never be weary. இளைப்படைவதில்லை. Jacob, யாக்கோபே, Israel, இஸ்ரவேலே, just put your name there. உங்களுடைய பேரை அங்க போட்டுக்கொள்ளுங்கள். Roshan. You can never understand, you can never search and understand of his ways. நீங்கள் அவருடைய புத்தியை ஆராய்ந்து அறிய முடியாது. There is no searching of his understanding. அவருடைய புத்தியை நீங்க ஆராய்ந்து அறிய முடியாது. It transcends all our understanding. அது நம்முடைய புத்திக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது. Why, Jacob, why do you say like this? யாக்கோபே, ஏன் இப்படி சொல்லுகிறாய்? The Lord doesn't understand my ways. என்னுடைய வழி கர்த்தருக்கு தெரியாது. The Lord doesn't know the path in which I am going through. நான் கடந்து போகிற பாதை தேவனுக்கு தெரியாது என்று சொல்லுகிறாய். My judgment, the justice what the Lord has to do, it passed over. நான் என்னுடைய நியாயம், என்னுடைய நீதி தேவனை கடந்து சென்று விட்டது என்று சொல்லுகிறாய். He is not doing justice for me. எனக்கு அவர் நியாயம் செய்யவில்லை என்று சொல்லுகிறாய். Why do you say like this? ஏன் அப்படி சொல்லுகிறாய்? His understanding transcends our brains.
அவருடைய அவருடைய புத்தி நமக்கு எட்டாததாக இருக்கிறது. Verse 29. 29ஆம் வசனம், He giveth power to the faint, and to them that were no might he increaseth strength. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives power to the faint, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். and to them that were no might he increaseth strength. சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். My dear sister, என் அருமையான சகோதரிகளே, my dear brother, என்னோட அருமையான சகோதரர்களே, young boy, young girl, வாலிப பிள்ளைகளே, the Bible says, வேதம் சொல்லுகிறது, he gives power, energy, shakti to them that faint. சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் சக்தியை கொடுக்கிறார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. To them that have no might சத்துவம் இல்லாதவர்களுக்கு he increaseth strength. சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். Even the youth shall faint and be weary, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், and the young men shall utterly fail. வாலிபரும் இடறி விழுவார்கள். But they that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனை அடைந்து They shall mount up with wings as eagles. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். They shall run and not be weary, அவர்கள் and they shall walk and not faint. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். The Lord tells him this evening, தேவன் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறார், his ways are not hid from him. உங்களுடைய வழி அவருக்கு மறைவாக இல்லை. The justice for you is not passed over. உங்களுடைய நியாயம் அவரை கடந்து செல்லவில்லை. His understanding is beyond our search. அவருடைய புத்தி நமக்கு ஆராய்ந்து அறிந்து எட்டாததா இருக்கிறது. He loves us. அவர் நம்மை நேசிக்கிறார். He gives us power when we are weak. நாம் பலன் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு சக்தியை கொடுக்கிறார். He gives us might when we faint. நமக்கு சத்துவம் இல்லாத இருக்கும்போது, நமக்கு சோர்ந்து போகிற போது அவருக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். Whatever your situation may be, உங்களுடைய சூழ்நிலை என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், he will make you rise up as the eagles. உங்களை கழுகுகளைப் போல எழும்ப செய்வார். In Jeremiah chapter 31, எரேமியா 31ஆம் அதிகாரம் verse 25. 25ஆம் வசனம். Jeremiah 31:25. எரேமியா 31:25. For I have satiated the weary soul and have replenished every sorrowful soul. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். Here we read the word satiate in English. நாம் இங்கே சம்பூரணம் அடைய பண்ணுவேன் என்று தமிழில் பார்க்கிறோம். Really that word attracted me. அந்த வார்த்தை என்னை ஈர்த்தது. The word satiate means சம்பூரணம் அடைய பண்ணுவேன் என்ற வார்த்தை, it is more than satisfaction. அது திருப்தி, நம்முடைய எல்லா திருப்திக்கும் மேலானதா இருக்கிறது. It is more than our satisfaction. நம்முடைய திருப்திக்கு மேலானதா இருக்கிறது. More than what we expect. நாம் எதிர்பார்ப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது. It's a very powerful word. ஒரு வல்லமையான வார்த்தை. Generally it is used it is mostly used in the hotel industry. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக உபயோகிப்பார்கள். Have you come across this word? Yes. What do we mean by satiate? சம்பூர்ணமா இருக்கிறது. More than our satisfaction. நம்முடைய திருப்திக்கும் மேலானதாக இருக்கிறது. If you go to that hotel, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சென்றீர்கள் என்றால், it's not that only the stomach full. உங்களுடைய வயிறு நிறைவது மட்டுமல்ல. Satiate means சம்பூர்ணம் அடைவது என்பது, satisfied means getting what you expected. நீங்கள் கேட்பது கிடைப்பது திருப்தியை கொடுக்கும். That is satisfied. I am satisfied. அது எனக்கு திருப்தியா இருக்கும். I came with this expectation. நான் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். I got that. எனக்கு அது கிடைத்தது. It is satisfaction. அது திருப்தியா இருக்கிறது. Satiate, சம்பூர்ணமா அடைவது, as I am entering in, நான் உள்ளே செல்லும் பொழுது somebody to welcome me. யாரோ என்னை வரவேற்கிறார்கள். They are leading me to the table. என்னை மேசைக்கு அருகாக கொண்டு செல்கிறார்கள். They lovingly ask me what I need. எனக்கு என்ன தேவை என்று மிக அன்பாக கேட்கிறார்கள். They do some table serving. எனக்கு பரிமாறுகிறார்கள் அன்பாக. And
They see that I am satisfied. அவர்கள் நான் திருப்தி அடைவதை பார்க்கிறார்கள். They give me something extra. எனக்கு இலவசமாக எதையோ கொடுக்கிறார்கள். They give me some ice cream and dessert. எனக்கு டெசர்ட்டும் ஐஸ்கிரீமும் கொடுக்கிறார்கள். That is exactly satiate. அதுதான் சம்பூரணம் அடைவது என்பது. Satiate. சம்பூரணம் அடைவது. Not பூரணம், சம்பூரணம். பூரணம் மட்டுமல்ல, சம்பூரணம் அடைவது. What a powerful word. That attracted me last night. எவ்வளவு ஒரு வல்லமையான வார்த்தை. என்ன அது மிகவும் நேற்றிரவு மிகவாக The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I have satiated the weary soul. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி. My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, don't be broken. உடைந்து போகாதீர்கள். Don't think that your ways are hid from the Lord. உங்களுடைய வழி கர்த்தருக்கு மறைந்திருக்கிறது என்று நினைக்காதீர்கள். Don't think that your judgment is passed over. உங்களுடைய நியாயம் தேவனை கடந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். We can't understand his ways. அவர் உங்களுடைய வழியை புரிந்திருக்கிறார். No, we can't understand his ways. நமக்கு அவருடைய வழி புரியாதா இருக்கிறது. He will satiate the weary soul. இலைப்படைந்த ஆத்மாவை அவர் சம்பூரணம் அடைய பண்ணுவார். And he will replenish every sorrowful soul. தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவார். You are very sorrowful. தோய்ந்த ஆத்மா. The Lord will replenish you. அவர் நிரப்புவார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In the world we become weary because of many reasons. நாம் அநேக காரியங்களுக்காக தோய்ந்து போகலாம். Genesis 27:46. ஆதியாகமம் 27:46 வசனம். Genesis 27:46. ஆதியாகமம் 27:46. We read about Rebecca, இங்கே ரெபெக்காளை குறித்து பார்க்கிறோம். Isaac's wife, ஈசாக்குடைய மனைவி, mother of Jacob, யாக்கோபின் தாய், God's chosen vessel. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். One day Rebecca said to Isaac, ரெபெக்கா ஈசாக்கிடம் இப்படி சொல்லுகிறார், I am weary of my life because of the daughters of Heth. ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. She is weary of her daughters-in-law. ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று My சொல்லுகிறார். life is weary because of my daughters-in-law. என்னுடைய மருமகள்னால் என்னுடைய வாழ்க்கையே வெறுத்து போச்சு. Some people are weary because of their mothers-in-law. சிலர் தம் மாமியாரால வாழ்க்கையை வெறுத்து போய் விடுவார்கள். Some people become weary because of their wives or because of their husbands. சிலர் தன்னுடைய கணவனாலோ மனைவியாலோ வாழ்க்கையை வெறுத்து இருப்பார்கள். My life is weary. என்னுடைய வாழ்க்கையே வெறுத்து போச்சு. And the life of Hannah has become bitter because of Orpah. அன்னாளுடைய வாழ்க்கை அவளுடைய ஓர்பால் மூலமாக கசந்து போயிற்று. Is bitter. அது கசந்து போயிடுச்சு. Because of some men. சில ஆட்களாலே, because of some persons. சில மனிதர்களாலே our life become weary. நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து விடுகிறது. We don't want to live with that person. நாம் அந்த மனிதரோட வாழ விரும்பவில்லை. We become weary. நமக்கு அது ஒரு வெறுப்பா இருக்கிறது. My dear brother, my dear sister, என் அருமையான சகோதர சகோதரிகளே, life has become bitter. நம்முடைய வாழ்க்கையே கசந்து போய்விட்டது. Life has become weary. வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டது. Because of some person in the office. யாரோ ஒரு மனிதர், உங்கள் அலுவலகத்தில் இருக்கும் மனிதரால். I don't want to live with that person. எனக்கு அந்த மனிதரோட நான் இருக்க விரும்பவில்லை. Maybe it's a father-in-law, mother-in-law, daughter-in-law, son-in-law. ஒரு மாமனாரோ மாமியாரோ மருமகனோ. Or maybe because of the husband or because of the wife. கணவனாலேயோ மனைவியாலேயோ. For some situation. ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே. The life has become weary. நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து விட்டது. You think that the Lord doesn't understand the path in which you are going through. நீங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பாதையை தெரிந்திருக்கவில்லை என்று நினைக்கிறீர்கள். How much I suffer with these people. நான் ஏன் எவ்வளவு இந்த மனிதரோடு நான் கஷ்டப்பட வேண்டும். The Lord doesn't the Lord know the path in which I am going through. நான் கடந்து செல்கிற இந்த பாதை தேவனுக்கு தெரியாதா? How long I should suffer, O Lord. எவ்வளவு நாள் நான் இப்படி தொடர்ந்து பாடு அனுபவிக்க வேண்டும். Today the Lord is speaking to you. தேவன் இன்று உங்களோடு பேசுகிறார். Don't be worried. கவலைப்படாதீங்க. I know your ways. நான் உங்களுடைய வழி அறிந்திருக்கிறேன். What that I have planned for you, my understanding is beyond your searching. நான் உனக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறது என்னுடைய
புரிதல் உன்னுடைய ஆராய்ந்து முடியாத புத்திக்கு மெட்டாதா இருக்கிறது. You cannot search and find out why I delay. நான் ஏன் தாமதிக்கிறேன் என்றால் ஆராய்ந்து அறிய I will முடியாது. not delay. நான் தாமதிக்க மாட்டேன். Surely I will satiate the weary soul. நான் நிச்சயமாகவே அந்த விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமாக்குவேன். Now you have become weary. நீங்கள் இப்போ களைத்திருக்கிறீர்கள். விடாய்த்து போயிட்டீங்க. விடாய்த்து போயிருக்கிறீர்கள். சோர்ந்து போயிட்டீங்க. சோர்ந்து இருக்கிறீர்கள். I will satiate you. நான் உங்களை சம்பூரணமாக்குவேன். I will satiate you. நான் உங்களை I சம்பூரணமாக்குவேன். will bless you more than your expectation. நான் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். Last night நேற்று இரவு this word came to me. இந்த வார்த்தை எனக்கு வந்தது. I know the word satiate. எனக்கு சம்பூர்ணம் என்ற வார்த்தை தெரியும். The word satiate. இந்த சாட்சியேட் என்ற வார்த்தை தெரியும். But I never noticed it is used here in the Bible. இந்த இடத்திலே வேதத்திலே உபயோகப்படுத்துது நான் கவனிக்கவில்லை. For your blessing the Lord spoke to me. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் இடத்திலே For பேசினார். my blessing. என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக. When we are weary of a situation, maybe you are weary of your job. உங்களுடைய வேலை நிமித்தமோ ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமோ களைத்து போயிருக்கிறீர்கள். Even we became weary of our ministry. ஊழியத்தின் நிமித்தம் களைத்து போயிருக்கிறீர்கள். Moses became weary of his calling. மோசே அவனுடைய அழைப்பை நிறுத்து விடாய்த்து விடாய்ப்பா இருந்தான். Elijah became weary. எலியா சோர்ந்து போயிருந்தான். Jonah became weary. யோனா சோர்ந்து போயிருந்தான். Robert is no exception. ராபர்ட் அதற்கு விதிவிலக்கல்ல. He's not better than Moses or Elijah or Jonah. அது மோசேவுக்கோ யோனாவுக்கோ எலியாவுக்கு மட்டுமல்ல. No, he's not. Robert is not better than them. அவர்களிட பெரியவன் அல்ல. But the Lord says, தேவன் சொல்லுகிறார், I will satiate the weary soul. நான் விடாய்த்த ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், சம்பூரணமாக்குவேன். Number 2. இரண்டாவது, why we become weary. ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? Job 10:1. யோபு 10:1. Job 10:1. யோபு 10:1. My soul is weary of my life. என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது. My soul is weary of my life. என்னுடைய ஆத்துமா என் ஜீவனை ஆரோசிக்கிறது. என் வாழ்க்கைன்னு வச்சுக்கோமே, நம்ம புரிஞ்சுற மாதிரி என் ஆத்துமா என் வாழ்க்கையே ஆரோசிக்கிறது. My soul is weary of my life. என் ஆத்துமா என் வாழ்க்கையை ஆரோசிக்கிறது. I will leave my complaint upon myself. நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து I will speak in the bitterness of my soul. என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். Not only Job. யோபு மட்டுமல்ல, Psalm 6:6. சங்கீதம் 6:6. Psalm 6:6. சங்கீதம் 6:6. The psalmist says, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், I am weary with my groaning. என் பெருமூச்சினாலே இளைத்து போனேன். All the night make I my bed to swim. இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். I water my couch with my tears. என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். In English, I ஆங்கிலத்திலே, will all the night make I my bed to swim. இரவு முழுவதும் என் கண்ணீரினால் என்னுடைய படுக்கையை குளம் போல் ஆக்கினேன் என்று சொல்கிறார். மிகவும் ஈரமாக்கி அப்படின்னா எவ்வளோ ஈரமாக்கினாரா, நீச்சல் அடிக்கலாம். நேற்றெல்லாம் நீ அழுது எவ்வளோ அழுத, உன் படுக்கையே நீ நீச்சல் குளமாக்குற அளவுக்கு அழுதுட்ட. அப்படி அழுதுருக்கமான்னு தெரில. But that is the path in which the psalmist went through. அந்த பாதையில் தான் சங்கீதக்காரன் சென்று கொண்டிருந்தார். தாவீதே, your soul has become weary. உன்னுடைய ஆத்துமா இளைத்திருக்கிறது. Last night, David, you wept, and you made your bed to swim. நேற்று இரவு தாவீதே, நீ அழுது உன் படுக்கையை கண்ணீரால் ஈரமாக்கி விட்டாய். Just keep your name there. உங்களுடைய பெயரை அங்கே போட்டுக்கொள்ளுங்க. Just keep your name there. உங்களுடைய பெயரை அங்கே போட்டுக்கொள்ளுங்க. Your life has become bitter for you. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கசந்து போயிற்று. My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரி. In another place the psalmist in the same song, அதே சங்கீதத்திலே இன்னொரு இடத்திலே in verse 3, மூன்றாம் வசனத்திலே, my soul is also sore vexed, but oh Lord, how long? என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே, we become weary just because of our life situation.
நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையாலே மிகவும் களைத்து போயிருக்கிறோம். It's not just because of somebody, யாரோ ஒருவரால் மட்டுமல்ல, but our life situation. நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையினாலே. Why it happened to me? ஏன் இது எனக்கு நடந்தது? Why it happened to me? ஏன் இது எனக்கு நடந்தது? Our children died. என்னுடைய பிள்ளை இறந்து போகிறார்கள். My property is seized. என்னுடைய சொத்து பறிக்கப்பட்டது. Sickness in my body. என்னுடைய உடல் நலம் சரியில்லை. I don't know why this happened to me. ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்கிறது? I don't blame anybody. நான் யாரையும் இங்கே குற்றப்படுத்தவில்லை. As it was in the earlier case, it's not daughter-in-law, son-in-law, brother, somebody. இது முன்று பார்த்தபடி யாரோ ஒரு மாமனாரோ மாமியாரோ மருமகனோ என்று யாரையும் ஒரு குற்றப்படுத்தவில்லை. My life is like this. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. Why it's for me? ஏன் எனக்கு இப்படி? Sickness after sickness. ஒரு பலவீனத்திலிருந்து இன்னொரு பலவீனம். Loss after loss. இழப்புக்கு மேல் இழப்பு. Properties are taken away. என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. People are showing that my servants are showing disrespect to me. என்னுடைய பணியாளர்கள் என்னை மதிக்க மாட்டாங்க. Why it's happening to me like this? ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது? யோபுவே, David, தாவீதே, I will satiate your weary soul. நான் உம்முடைய இளைத்த ஆத்மாவை சம்பூரணமாக்குவேன். My understanding is beyond your searching. என்னுடைய ஞானம் உண்டு புத்தி கெட்டாதா இருக்கிறது. If Job not gone through this path, யோபு இந்த பாதையிலே போகாமல் இருந்தால், just imagine for a minute. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். Job was, they say, before Abraham. ஆபிரகாமுக்கு முன்னாக யோபு இருந்ததாக சொல்லுகிறார்கள். Maybe 4,000 years ago. 4000 வருடங்களுக்கு முன்பாக. But till this day the world remembers Job. இந்த நாட்கள் வரை யோபை நினைத்து பார்க்கிறார்கள். People name their children Job. சிலர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜோப் என்று பெயரிடுகிறார்கள். யோபு is not because he went through suffering. அவர் அந்த பாடுகளின் மூலமாக கடந்து சென்றது மட்டுமல்ல, அவர் அந்த பாடுகள் வழியாய் போனதினாலே பிள்ளைகளுக்கு ஜோப்னு பெயர் வைக்கிறோம். Why? ஏன்? We know in history he was doubly blessed. நமக்கு வரலாறு தெரியும், அவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். At one point of time he was able to get everything in double portion. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு எல்லாமே இரட்டிப்பாக கொடுக்கப்பட்டது. We are able to see that. நமக்கு அதை பார்க்க முடிகிறது. That's why we remember Job till this day. அதனால தான் இன்று வரை நாம் யோபை நினைத்து பார்க்கிறோம். You may not be able to understand his way is beyond our searching. நமக்கு அவருடைய வழி நம்முடைய ஆராய்ந்தறிய முடியாத புத்தி கெட்டாதா இருக்கிறது. In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், he will never leave us, he will never forsake us. அவர் நம்மை கைவிட மாட்டார். We may not understand why our prayers are not answered. உங்களுக்கு புரியாது ஏன் நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படவில்லை என்று. We may not understand why we are going through this path. நாம் ஏன் இந்த பாதையிலே செல்கிறோம் என்று நமக்கு புரியாது. David was crying and crying and crying that he could make his bed to swim. தாவீது அழுது அழுது அவன் கட்டிலை நனைத்து கொண்டிருந்தான். அத நீச்சல் குளமா மாத்திட்டான். அவ்வளவு கண்ணீர். But the Lord made the world remember David till this day. தேவன் தாவீதை இன்று வரை உலகம் நினைவு கூற செய்திருக்கிறார். Even Jesus, the Redeemer of the world, is called Son of David. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார். அவரை தாவீதின் குமாரன் என்று அழைத்தார்கள். He is called Son of David. அவர் தாவீதினை குமாரன் என்று அழைத்தார். Because you are going through this difficult path, it doesn't mean that God has forgotten you. இந்த கடினமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து போகிறதுனால தேவன் உங்களை கைவிட்டார் என்று நினைக்க வேண்டாம். Surely it's a very direct, powerful message to every one of you. இன்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு வல்லமையான செய்தியா இருக்கிறது. With all humility I tell you. எல்லா தாழ்மையோடும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Last night the word of the Lord came to me. நேற்று இரவு இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்தது. எனக்கு உண்டாயிற்று. My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே, are you weary because of somebody in your life? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யாராலும் இளைத்து போயிருக்கிறீர்களா? Are you weary because of your life situation? உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையினால் நீங்கள் களைத்து போயிருக்கிறீர்களா? விடாய்த்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? In the name of Jesus I tell you, he will satiate your soul.
இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்கள் ஆத்துமாவை சம்பூரணமாக்குவார். Number 3. மூன்றாவது, We go to Psalm 69 verse 3. சங்கீதம் 69 3ஆம் வசனம். 69 verse 3. 69 3. I am weary of my crying. நான் கூப்பிடுகிறதுனால இளைத்தேன். My throat is dried. என் தொண்டை வறண்டு போயிற்று. Mine eyes shall fail while I wait for my God. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. In chapter 6 verse 3. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, What we read earlier, I read again. நாம் 3 படித்ததை திரும்ப படிப்போம். My soul is also sore vexed. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. But thou, O Lord, how long? கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? How long? எதுவரைக்கும்? Why do I become weary? நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? Because of the waiting. அந்த காத்திருக்கிறதுனால. Waiting காத்திருக்கிறதுனால. is a very challenging thing. அது ஒரு மிக சோதனையான விஷயம். Waiting. காத்திருப்பது. Even you just go and wait somewhere. நீங்கள் இப்பொழுது கூட எங்கேயாவது போய் காத்திருந்தீர்கள் என்றால், Maybe waiting for a doctor, waiting for somebody. நீங்கள் யாரோ ஒருவருக்காகவோ மருத்துவருக்காகவோ நீங்கள் காத்திருப்பீர்களானால், our soul would become weary. நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, we become weary. நாம் சோர்ந்து போகும். One day, ஒரு நாள் one servant of God, ஒரு தேவனுடைய மனிதர், he went to meet another senior servant of God. ஒரு மூத்த ஊழியக்காரரை சந்திக்க சென்றிருந்தார். The senior servant of God was on a sick bed, nearer to death. அந்த மூத்த ஊழியக்காரர் அவர் மரண படுக்கையிலே இருந்தார். So he went to see him. அவரை பார்க்க சென்றிருந்தார். And 2 or 3 people were before him. அவருக்கு முன்பாக 3-4 பேர் காத்திருந்தார்கள். 2-3 பேர் காத்திருந்தார்கள். So he was waiting. அவர் காத்திருந்தார். One person went in, he went out. ஒருவர் உள்ளே சென்று கடந்து சென்று விட்டார். The second person went in and he went out. இரண்டாவது ஒருவர் சென்று வெளியே சென்று விட்டார். By the time a few other people also came. அந்த நேரத்தில் இன்னும் 3 பேரும் வந்து விட்டார்கள். So now it is this servant of God's turn. இப்பொழுது இந்த தேவனுடைய மனிதரின் முறையாக இருக்கிறது உள்ளே செல்ல. I tell you, it was I. நான் சொல்லுகிறேன், அது நான் தான். 2 people before me went to meet that servant of God. எனக்கு முன்பாக 2 பேர் அந்த ஊழியக்காரரை சந்திக்க சென்று விட்டு Okay, சென்றார்கள். it was Pastor Sam Sundaram. சாம் சுந்தரம் பாஸ்டர் சந்திக்க போனார். When Pastor Sam Sundaram was sick, சாம் சுந்தரம் பாஸ்டர் உடம்பு சரியில்லாமல் இருந்த பொழுது I went to meet him. நான் அவரை பார்க்க 2 சென்றிருந்தேன். people are waiting before me. எனக்கு முன்பாக 2 பேர் காத்திருந்தார்கள். So we were talking. நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். I was not weary. நான் சோர்ந்து போகவில்லை. So they went in, they saw Pastor and they went out. அவர்கள் அவரை பார்த்துவிட்டு வெளியே சென்று There விட்டார்கள். were 2 or 3 people who came after me. எனக்கு அப்புறமாக 2-3 பேர் வந்தார்கள். They were called in. அவர்களை உள்ள கூப்பிட்டு விட்டார்கள். I was sitting idle. நான் வெறுமையாக உட்கார்ந்திருந்தேன். The other person went in. அந்த எனக்கு முன்பாக வந்தவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். கொஞ்சம் இரிட்டேஷன் தான், ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்மளை ஏன் கூப்பிடல, போகிறாங்க 2வது ஆள் 3வது ஆள். ஐ வாஸ் சிட்டிங். நான் உட்கார்ந்திருந்தேன், வெயிட்டிங், காத்திருந்தேன். பை த டைம் நேரம் வந்த பொழுது பிரசன்ட் பாஸ்டர் she came to me. அந்த பாஸ்டர் அம்மா என்கிட்ட வந்தார்கள். She said, அவர் சொன்னார், Tata wants you to meet you at the last. அந்த தாத்தா உங்களை கடைசியாக சந்திக்கணும்னு நினைக்கிறார்கள். You know why? ஏன் தெரியுமா? Probably our brother Samson knows that situation. சாம்சன் பிரதருக்கு அந்த சூழ்நிலை தெரிந்திருக்க வாய்ப்பு. எல்லாரும் 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டாங்க. Pastor wanted to spend time with me. எல்லாரும் 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டாங்க. அவர் என்னோட நேரம் செலவழிக்க விரும்பினார். He wanted to spend time with me. அவர் என்னோட நேரம் செலவழிக்க விரும்பினார். So I was ushered in last. அதனால என்னை கடைசியாக கூப்பிட்டார்கள். He was spending his time with me. அவருடைய நேரத்தை என்னோடு செலவழிக்க. I don't know why I was to wait. எனக்கு தெரியல ஏன் நான் காத்திருக்க வேண்டும் என்று. But there is a beautiful purpose. அதுக்கு ஒரு அழகான நோக்கம் இருந்தது. My pastor wanted to spend time with me. என்னுடைய போதகர் என்னோடு நேரம் செலவழிக்க விரும்பினார். He loved me. அவர் என்னை நேசித்தார். My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, you become weary because of waiting. நீங்கள் காத்திருக்கிறதுனாலே சோர்ந்து போகிறீர்கள். The Lord has got a purpose for that waiting.
தேவன் அதை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். எனக்கு அது முதல்ல புரியலை. ஏன் நான் வெயிட் பண்ணுறேன்னு எனக்கு புரியலை. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் மற்றவங்களெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, நான் ஏன் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஆனால் கடைசியில் தான் அந்த பர்பஸ் புரிஞ்சுது. பாஸ்டர் என் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் விரும்பினாங்க. அதனால அந்த வெயிட்டிங் எனக்கு வந்தது. எல்லோரும் அப்படியே ஒரு செகண்ட் ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க. nearly more than an hour I was with my pastor. ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவரோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த பாஸ்டர் ஏன் அப்படி பிளான் பண்ணாங்கிறதே எனக்கு புரியலையே. தேவன் நம்ம ஏன் காத்திருக்க வச்சுருக்காருங்க தான் நமக்கு புரியும். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. We become weary because of waiting. நாம் காத்திருக்கிறதுனாலே சோர்ந்து போகிறோம். We don't understand why I should wait. ஏன் காத்திருக்க வேண்டும் என்று நமக்கு Why புரியவில்லை. the Lord has not answered my prayer. ஏன் தேவனுடைய ஜெபத்தை கேட்கவில்லை. Why should it take such a long time? ஏன் இவ்வளவு நேரம்? Doesn't the Lord know my problem? என்னுடைய பிரச்சனைக்கு தேவனுக்கு தெரியாதா? All my ways are hid from him. என்னுடைய வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக Why மறைந்திருக்கிறதா? my turn is not considered? என்னுடைய நேரத்தை ஏன் அவர் பார்க்கவில்லை? The Lord has got a plan for you. தேவன் உங்களுக்கு குறித்து ஒரு திட்டம் The வைத்திருக்கிறார். Lord has got a plan for you, brother. The Lord has got a plan for you. உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் சகோதரன் சகோதரியே. The waiting is not denial. காத்திருப்பது மறுதலிப்பதல்ல. The Lord has got a definite purpose concerning you. உங்களை குறித்து ஒரு நித்திய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். Surely he will satiate that weary soul. நிச்சயமாகவே உங்களுடைய சோர்ந்த ஆத்மாவை சம்பூரணம் அடைய It's பண்ணுவார். not like others. I went, saw him, praise the Lord, pastor, praise the Lord. Oh, எப்படி இருக்கீங்க pastor? Okay. It's not that for me. எல்லாரும் போல போய் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டு போகிறது இல்லை. எனக்கு அது மாதிரி அல்ல. He satiated my soul. என்னுடைய ஆத்மாவை சம்பூரணப்படுத்தினார். That is the time the pastor told me. அந்த நேரத்தில் தான் போத நேரத்தில் சொன்னார். That is the time he said to Pastor Caleb and his wife. அந்த நேரத்தில் அவர் போதர் காலேபுக்கும் அவர் மனைவிக்கும் சொன்னார். என் ஹார்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் ராபர்ட் சைமன். I say this boldly because this whole incident in person known to our brother Samson. இதெல்லாம் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா இது இந்த சம்பவம் முழுவதுமே சாம்சன் பிரதருக்கு தெரியும். He was helping pastor. He was attending to Pastor Sundar Samson Maya then. அவர் சாம்சுந்தரம் ஐயாவை அங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்தார். My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே. The Lord has got a definite purpose for your waiting. தேவன் உங்களுடைய காத்திருப்பை குறித்து நிச்சய தீர்மானத்தை வைத்திருக்கிறார். Don't worry. கவலைப்படாதீங்க. He will satiate the weary soul. உங்களுடைய விடாய்த்த ஆத்மாவை சோர்ந்த ஆத்மாவை சம்பூர்ணமாக்குவார். I could feel in my spirit the word are coming straight to you. என்னுடைய ஆவியிலே உணர்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. There is a divine definite purpose in your waiting. ஒரு தெய்வீக தீர்மானம் உங்களுடைய காத்திருப்புக்கு இருக்கிறது. He said, how long Lord? எவ்வளவு நேரம் ஆண்டவரே, எவ்வளவு நேரம் ஆண்டவரே. The Lord loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார். Your ways are not hid from him. உங்களுடைய பாதை அவருக்கு மறைந்திருக்கவில்லை. He knows how you are weary of waiting. நீங்கள் எப்படி காத்திருப்பதனாலே சோர்ந்து இருக்கிறீர்கள் என்று அவருக்கு தெரியும். This evening the Lord says, இந்த மாலை வேளையிலே தேவன் உங்களுக்கு சொல்கிறார், I will satisfy your weary soul. உங்களுடைய விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணமாக்குவேன். You are weary because of the torture of some person. யாரோ உங்கள் தொந்தரவு கொடுக்கிற யாரோ ஒரு மனிதரால் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். You are weary because of your life situation. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்கள். You are weary because of the delay. காத்திருப்பதனால் தாமதத்தினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்கள். Because of waiting. காத்திருப்பதனால. Waiting is very painful. காத்திருப்பது மிக வேதனையான ஒரு விஷயம். My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே. That too when we don't know why there is a delay. அதுவும் நமக்கு ஏன் காத்திருக்கிறோம், ஏன் தாமதம் என்று தெரியாத பொழுது. Just 2 days before. 2 நாட்களுக்கு முன்பாக. In Nepal. நேபாளத்தில். We got into the flight. நாங்கள் விமானத்தில் ஏறிவிட்டோம். And it's not taking off. ஆனால் விமானத்தை அவங்க எடுக்கவில்லை. The delay was for more than 1 hour. 1 மணி நேரத்துக்கு மேலாக தாமதமானது. They are not announcing why there is a delay. ஏன் தாமதம் என்று அவர்கள் அறிவிக்கவும் இல்லை. Generally they announce technical reason or turbulent weather, something they will say. பொதுவாகவே ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. No announcement was made. ஒரு அறிவிப்பும் சொல்லவில்லை. We all are sitting on the chair.
நாங்கள் எல்லாரும் அந்த இருக்கையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். So from Kathmandu we have to come to Delhi. காத்மண்டுவில் நான் டெல்லிக்கு வர வேண்டும். Delhi we have to take the connecting flight. டெல்லியிலிருந்து கனெக்டிங் ஃப்ளைட் எடுக்க வேண்டும். It is now we don't know whether we will be able to get the connecting flight. நம்ம அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியுமான்னு தெரியல. And one point of time we are sure that we won't be able to get the connecting flight. ஒரு காலகட்டத்திலே எங்களுக்கு நிச்சயமா தெரிந்தது அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது. So what will we do? நாம் இப்போ என்ன செய்ய முடியும்? When is the next flight? அடுத்த ஃப்ளைட் எப்ப? Generally, பொதுவாக if that flight, the second flight is full, இரண்டாவது விமானம் ஃபுல் ஆயிடுச்சுன்னா we have to wait for the less loaded flight. குறைந்த ஆள் இருக்கிற ஒரு விமானத்துக்கு நான் வெயிட் பண்ண வேண்டும். Maybe 15-20 people in this flight, they want to go to Chennai. 20-30 பேர் சென்னைக்கு போக வேண்டியது அந்த ஃப்ளைட்ல இருக்கலாம். So in the next flight we must be able to have 20-30 seats, then only we can be accommodated. அடுத்த ஃப்ளைட்ல 20-30 சீட் இருந்தால் தான் நாங்கள் எல்லாரும் அந்த ஃப்ளைட்ல போக முடியும். How will we get the next flight? எப்படி இன்னொரு ஃப்ளைட் கிடைக்கும்? Become broken. உடைஞ்சு போயிட்டேன். Waiting is very, very painful. காத்திருப்பது மிகவும் மிகவும் வேதனையானது. Without knowing what is going to take place next. என்ன நடக்க போகிறது என்று தெரியாமலே. Practically 2 days back. 2 நாட்களுக்கு முன்பாக. I am just saying, Lord, you are in control. Lord, you are in control. நான் சொல்லிட்டே இருந்தேன், தேவனே நீர் தான் ஆளுகை செய்கிறீர் என்று. எல்லாம் உம்முடைய கண்ட்ரோல்ல இருக்காண்டவரே. Nevertheless, my soul was weary. அப்படி இருந்தும் என்னுடைய ஆத்துமா சோர்ந்து போயிருந்தது. So I understand how difficult it is to wait. இப்படி காத்திருப்பது எவ்வளவு சோர்வானது என்று Without knowing a definite end. முடிவு என்ன என்று தெரியாமையே. Not knowing how long I should wait. எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் என்று தெரியாம. 30 minutes. 30 நிமிஷம். 40 minutes. 40 நிமிஷம். It's now 1 hour. 1 மணி நேரம். No reason is known. என்ன காரணமும் தெரியவில்லை. Lord, how long we should wait? எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் ஆண்டவரே? What is going to take place next? அடுத்து என்ன நடக்க போகிறது? Will I get a connecting flight? கனெக்டிங் ஃளைட் கிடைக்குமா? Will that be today or tomorrow? இன்றைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா? Where will we stay? எங்க தங்குவோம்? When we are left in dark, we become weary. நாம் இந்த இருட்டிலே இருக்கும்போது மிகவும் சோர்ந்து போகிறோம். But I tell you in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், His understanding is beyond our searching. நம்முடைய ஆராய்ந்து அறிந்த புத்திக்கு மேலாக அவருடைய வழி இருக்கிறது. The Lord is in full control. தேவன் முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார். I know it's very difficult. இது மிக கடினமான, எனக்கு தெரியுது மிக கடினமானது. But nevertheless, இருந்த போதிலும் in the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், His understanding is beyond our searching. அவருடைய புத்தி நமக்கு ஆராய்ந்து முடியாததா இருக்கிறது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So not only that, அது மட்டுமல்ல, number 4, நான்காவது, this is very, very important. மிக மிக முக்கியம். Proverbs chapter 3 verse 11. நீதிமொழிகள் 3:11. Proverbs 3:11. நீதிமொழிகள் 3:11. My son, despise not the chastening of the Lord, neither be weary of his correction. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. It is not only கடிந்து கொள்ளும்போது, when somebody tries to correct us, யாரோ ஒருவர் நம்மை திருத்த முயற்சிக்கும் பொழுது we become weary. நாம் சோர்ந்து போகிறோம். That's the nature of some people. இது சிலருடைய சுபாவமா இருக்கிறது. When they want, some people really take correction. சிலர் உண்மையாகவே திருத்த வேண்டும் என்று விரும்புவார்கள். Correction எடுத்துக்குவாங்க. கரெக்ஷன் எடுத்துப்பாங்க. They always say it is good, that correction is good for me. அந்த கரெக்ஷன் எனக்கு நல்லாக இருந்தது என்று சொல்லுவார்கள். I can give you a number of examples. உங்களுக்கு अनेक எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். Some people, சிலர், when somebody corrects them, அவர்களை சிலர் கரெக்ட் பண்ணும் பொழுது, when their father corrects them, அப்பா அவர்களை கரெக்ட் பண்ணும் பொழுது, mother corrects them, அவங்க அம்மா திருத்தும் பொழுது, the pastor corrects them, போதகர் அவர்களுக்கு சொல்லும் பொழுது, the teacher gives them correction, ஆசிரியர் அவர்களுக்கு சில கரெக்ஷனை கொடுக்கும் பொழுது, they really become weary. அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். What this man is always saying like this? ஏன் எப்பொழுதும் இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? In your office, உங்களுடைய அலுவலகத்தில் some people they will never be able to take correction. சிலராலே அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது. They become weary of correction.
அதனால அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். Again and again they are telling, I know why this man is saying like this. எனக்கு தெரியும் ஏன் அவர் இப்படி சொல்லுகிறார். My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரி, Only one incident. ஒரே ஒரு சம்பவம். I have said this many a time. அநேக முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். I cannot forget it. அதனால் மறக்க முடியவில்லை. Even if I write a book, it will find a place in it, I think. நான் ஒரு புத்தகம் எழுதினாலும் இது அந்த புத்தகத்தில் இருக்கும். It was the time when I was teaching in Shishya. நான் சிஷாவிலே டீச்சரா இருந்த பொழுது, Maybe before my marriage, என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக, maybe I was around 24 years old, 24 years old. எனக்கு 24 வயது இருக்கும் பொழுது நினைக்கிறேன். One Wednesday, ஒரு புதன்கிழமை, I am coming from my job. I was working in Adaya. From Adaya, I am coming to translate Pastor Sam Sundaram. நான் அடையாறில் வேலை செய்து கொண்டேன். அடையாறிலிருந்து பாஸ்டர் சாம் சுந்தரத்துக்கு மொழிபெயர்க்க நான் வந்திருந்தேன். And it was late. I was rushing in. நான் தாமதமானதால் வேகமாக வந்தேன். Our church, our prayer house was upstairs. எங்களுடைய ஜெப வீடு மேலறையில் இருந்தது. I was rushing in. நான் வேகமாக உள்ளே சென்றேன். The downstairs veranda, Pastor Sundaraya was sitting on a chair. வெராண்டாவிலே பாஸ்டர் சுந்தரம் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். And 2 or 3 girls were talking with him. ஒரு 2-3 வாலிபர்கள் அவரோட பேசிக் கொண்டிருந்தார்கள். வாலிப பெண் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். Just imagine I was 24. யோசிச்சு பாருங்க, எனக்கு 24 வயது தான் ஆகிறது. Pastor Sundaram was talking with those girls. அந்த வாலிப பிள்ளைகளோட பெண்களோட போதகர் சுந்தரம் பேசிக் கொண்டிருந்தார். I said the praise Lord pastor. நான் praise Lord pastor என்று சொன்னேன். I was just climbing the steps. நான் படி ஏறி சென்று கொண்டிருந்தேன். He put chodakku like this. அவர் இப்படி சொடக்கு போட்டார். He called me. என்னை கூப்பிட்டார். That time I had my shirt folded. Mukakai. அந்த முக்காக்கை நான் மடிச்சு வச்சிருந்தேன். Because when I write on the board, நான் அந்த போர்டில் நான் எழுதும் பொழுது sometimes it will be difficult. I use always this cuff link. நான் எப்பவுமே கஃப்லிங் யூஸ் பண்ணுவேன், அதனால அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். When we use கஃப்லிங் யூஸ் பண்ணும்பொழுது our shirt will be like this. அந்த ஷர்ட் வந்து அப்படி இருக்கும். So it would be a little difficult to wipe on the board and all. அது பலகையில் எழுதும்பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கும். So we used to fold like this. அந்த மாதிரி நாங்கள் மடித்து வைத்துக் கொள்வோம். He called me. அவர் என்னை கூப்பிட்டார். He said, அவர் என்ன சொன்னார், ஒன்று இங்கே போடும் இல்லைன்னா இங்கே வெட்டும். இது வரைக்கும் போடுங்க, இல்லைன்னா இங்கே கட் பண்ணிவிடுங்க. ஒன்று இங்கே போடும் இல்லைன்னா இங்கே வெட்டும். I saw those girls were laughing. அந்த பெண்கள் சிரித்ததை நான் பார்த்தேன். Not ordinarily he said like this. He was sitting like this. அப்படி அடிச்சு He was sitting like this. அவர் அப்படி அடிச்சு சொன்னார், இங்கே போடும் இல்லைன்னா இங்கே வெட்டும். My dear brother, my dear sister. அருமையான சகோதர சகோதரிகளே, It was the last day. அதுதான் I had my shirt folded like that. அதுதான் நான் அப்படி சட்டையை மடித்து வைத்த கடைசி நாள். I took that correction. அந்த திருத்தத்தை நான் எடுத்துக்கொண்டேன். I know it was for my good. அதை நான் என்னுடைய நன்மைக்காக எடுத்துக்கொண்டேன். It was for my good. அது என்னுடைய நன்மைக்காக. My dear brother, but for some people, சிலருக்கு always correction makes them weary. இந்த திருத்துதல் ரொம்ப சோர்வை கொடுக்கும். Father says, our mother says, our pastor says. அம்மா சொல்றது, அப்பா சொல்றது, போதகர் சொல்றது. In the name of Jesus I tell you. இயேசு நாமத்தினால Are you weary because of the correction of somebody? உங்களை யாரோ திருத்துறாங்கன்றதுக்கு சோர்ந்து போகாதீர்கள். But that correction is for your own good. உங்களுடைய நன்மைக்காக தான் அந்த திருத்துதல். That correction is for your own good. உங்களுடைய நன்மைக்காக அந்த திருத்துதல். Just imagine for a minute, you don't dress like this. உங்களுடைய தகப்பனார் சொல்லுகிறார் இப்படி ட்ரெஸ் போடக்கூடாது என்று. Your father says, don't keep the beard. தாடி வைக்காதே என்று உங்கள் தகப்பனார் சொல்லுகிறார். You don't want to take that into your heart. Just example I am saying. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். Tomorrow you get a job. நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். In the job they say, you should not keep the beard. அந்த வேலையில் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் தாடி வைக்க கூடாது என்று. You remove that beard. அந்த தாடியை எடுத்துருவீங்க. So you are unable to remove it for a love request. ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. But you are willing to do the same thing for paisa. காசுக்காக அதே விஷயத்தை நீங்க செய்றீங்க. அப்படி காசுக்காக செய்றவங்கள யாருன்னு சொல்றோம்?
அன்புனால அப்பா சொல்கிறத கேட்க முடியாது, அம்மா சொல்கிறத கேட்க முடியாது, யாரோ பைசா கொடுக்குறான்னா கேட்க முடியுமா? Who are you? நீங்க யார்? Just imagine for a minute. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரி, correction should not become as weary. உங்களை திருத்துவதை நீங்க சோர்ந்து போக கூடாது. That will make you great in life. அது உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். I took correction in. நான் திருத்துதலை ஏற்றுக்கொண்டேன். Today I am able to share the testimony. அந்த சாட்சியை உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்ள முடிகிறது. I haven't lost anything because of that. அதனால் நான் எதையும் இழந்து விடவில்லை. My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, what especially young boys, young girls, வாலிப பிள்ளைகளே, when the word of God corrects you, தேவனுடைய வார்த்தை உங்களை திருத்தும் பொழுது, when those who really sincerely love you correct you, உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களை திருத்தும் பொழுது, take that correction. அந்த திருத்தலை ஏற்றுக்கொள்ளுங்கள். The Lord will satiate your life. உங்கள் தேவனுடைய ஆத்மா வாழ்க்கையை சம்பூரணமாக்குவார். The Lord will satiate your life. தேவன் உங்கள் வாழ்க்கையை Never சம்பூரணமாக்குவார். stand against correction. திருத்துதலுக்கு எதிர்த்து நிற்காதீர்கள். Young children, சிறு பிள்ளைகளே, in the name of Jesus, with love and affection, I tell you, அன்பினாலே இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், people become weary because of correction. மக்கள் திருத்துதனாலே சோர்ந்து போகிறார்கள். That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்லுகிறது. My son, என்னுடைய மகனே, despise not the chastening of the Lord. தேவனுடைய சீட்சையினாலே சோர்ந்து போகாதே, அற்பமா நினைக்காதே, அற்பமாய் நினைக்காதே. neither be weary of his correction. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. And one more thing, இன்னொரு விஷயம், Galatians chapter 6 verse 9. கலாத்தியர் 6:9. Galatians 6:9. கலாத்தியர் 6:9. And let us not be weary in well doing. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. For in due season we shall reap if we faint not. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். We become weary because of some people in our life. நாம் ஒரு சில மனிதர்கள் நாம் வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறோம். We are weary because of our life situations. நம்ம வாழ்க்கை சூழ்நிலையினாலே நம்ம சோர்ந்து போகிறோம். We become weary because we don't know how long we should wait. நாம் எவ்வளவு காலம் இப்படி காத்திருக்க வேண்டும் என்று தெரியாமல் சோர்ந்து போகிறோம். We become weary because people correcting us. சிலர் நம்மளை திருத்துவதனால நாம் சோர்ந்து போகிறோம். We become weary in doing good. நாம் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகிறோம். We do good to others. நாம் பிறருக்கு நன்மை செய்கிறோம். And they that receive good from us stand against us. நம்மிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் நமக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதர there are சகோதரிகளே, number of occasions I became weary in doing good. அநேக நேரங்களிலே நன்மை செய்கிறதுனால நான் சோர்ந்து போயிருக்கிறேன். What is the evil I have done to that person? நான் அவருக்கு என்ன கெடுதல் செய்தேன்? Why is he acting like this? ஏன் அவர் எனக்கு இப்படி செய்கிறார்? Why is he against me? ஏன் அவருக்கு எனக்கு எதிராக ஏன் நிற்கிறார்? நன்மை செய்த தீமை அனுபவிக்கணும்? Why should I do good and reap evil? நான் ஏன் நன்மை செய்து தீமை அனுபவிக்கணும்? Many of you become weary in doing good. அநேகர் நன்மை செய்கிறதுனாலே சோர்ந்து போகிறீர்கள். What is the use? I am doing good and I am getting something evil. என்ன நன்மை இருக்குது? நான் நல்லது பண்றேன், ஆனா எனக்கு தீமை கிடைக்கிறது. I want to help others. நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். And those who are helped by me, they stand against me. நான் யாருக்கு உதவி செய்தேனோ அவர்கள் எனக்கு எதிராக நிற்கிறார்கள். Lord, why should I do good? ஏன் நான் நன்மை செய்ய வேண்டும்? I help that person, he spits on me. எனக்கு அந்த மனிதரை பிடிக்கல. No, I help that man, he spits on me. நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சேன், இப்ப என் மேல துப்புகிறார். Oh, Lord, why should I do? ஏன் செய்ய வேண்டும்? It's better that I don't go nearer to him. நான் கிட்டே போக விரும்பல. But today the Lord says, இன்று தேவன் சொல்லுகிறார், when you are doing good, நீங்க நன்மை செய்கிற பொழுது don't be weary. சோர்ந்து போகாதீங்க. Many a time we become weary because of that. நாம் நிறைய நேரங்களில் அப்படி நாம் சோர்ந்து போகிறோம். I have faced those situations. நான் அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து சென்றிருக்கிறேன். In the name of Jesus I tell you, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், don't be weary in doing good. நன்மை செய்கிறதுனாலே சோர்ந்து போகாதீர்கள். Don't be weary in doing good. நன்மை செய்கிறதுனாலே சோர்ந்து போகாதிருங்கள். If you faint not, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால், if you faint not, நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால், in due season you shall reap. ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். கண்டிப்பா பலன் அடைவீங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. ஏற்ற இன் டியூ சீசன் ஏற்ற வேளையில யூ ஷால் ரீப். நீங்கள் பலனடைவீர்கள். டோன்ட் பி வரிட். சோர்ந்து The போகாதீர்கள். Lord is able to satiate the weary soul. தேவன் விடாய்த்த ஆத்துமாவை There may be many சம்பூரணமாக்குவார். more situations, அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம். but the 5 major situations the Lord has brought before our eyes. இந்த 5 சூழ்நிலைகளை தேவன் நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு It's a very வருகிறார். prophetic word to you. தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். You are weary because of some people in your life. நீங்கள் யாரோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில மனிதர்களாலே சோர்ந்து You போகிறீர்கள். become weary because of your life situation. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்கள். You become weary because you don't know how long you should wait. நீங்கள் எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்று தெரியாமல் சோர்ந்து You போகிறீர்கள். become weary because you don't want to accept corrections. நீங்கள் திருத்துதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். You become weary because of doing good to others and reaping evil. நீங்கள் பிறருக்கு நன்மை செய்து தீமையை அனுபவிக்கிறதுனாலே சோர்ந்து போயிருக்கிறீர்கள். The Spirit of the Lord says, இயேசு நாமத்தினால் தேவன் சொல்லுகிறார். 2 Thessalonians 3:33. 2 தெசலோனியர் 3:33 But you, brethren, be not weary in well doing. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். Don't be weary in well doing. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். This evening the Lord says, இந்த மாலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார். Matthew 11:28. மத்தேயு 11:28 Come unto me all ye that labor and heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். I was coming with this verse. நான் இந்த வசனத்தோட வந்தேன். The Lord says, come unto me all ye that labor and are heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் In தருவேன். one translation it says, who are weary and loaded down with burdens. ஒரு மொழிபெயர்ப்பிலே சொல்லுகிறது, அதிகமான பாரம் ஏற்றிக்கொண்டு சோர்ந்து போகிறீர்கள். அதிகமான பாரத்தினால சோர்ந்து போயிருக்கீங்க. Today in this service, இந்த மாலை ஆராதனையிலே come unto me. என்னிடத்திலே வாருங்கள். Come unto me. என்னிடத்திலே வாருங்கள். I'll give you the rest that passeth all understanding. எல்லா புத்திக்கு மேலான ஒரு இளைப்பாறுதலை உங்களுக்கு தருகிறேன். Isaiah 28:12. ஏசாயா 28:12 To whom he said, this is the rest wherewith you may cause the weary to rest, and this is the refreshing. Yet they would not hear. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் Come unto என்கிறார்கள். me என்னிடத்திலே வாருங்கள். and pray in the Spirit. ஆவியிலே ஜெபியுங்கள். Pray in the Spirit. ஆவியிலே ஜெபியுங்கள். This is the rest that causeth the weary to rest. இதுவே இளைத்தவனை இளைப்பாற, And this is the refreshing. இதுவே ஆறுதல். We read in Isaiah 40:28. ஏசாயா 40:28 40:28. ஏசாயா 40:28 Hast thou not known? Hast thou not heard that the everlasting God, the Lord, the creator of the heaven, creator of the ends of the earth, fainteth not, neither is weary. There is no searching of his understanding. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. Once again I read Jeremiah 31:25. எரேமியா 31:25 திரும்பமாக வாசிக்கிறேன். I have satiated the weary soul, and I have replenished every sorrowful soul. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். Shall we come unto him? நாம் அவரிடத்திலே கட்டி சேருவோம். Shall we come unto me? என்னிடத்திலே வாருங்கள். Come unto me. என்னிடத்திலே வாருங்கள். Hallelujah. This is the rest that causeth the weary to rest. இதுவே இளைத்தவன் இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். This is the refreshing. இதுவே ஆறுதல். Pray in the Spirit. ஆவியிலே ஜெபம் Speak பண்ணுங்கள். in tongues. அந்நிய பாஷை பேசுங்கள். Worship the Lord in the Spirit. தேவனை ஆவியிலே I'll ஆராதியுங்கள். give you rest. நான் உங்களுக்கு I இளைப்பாறுதல் will தருவேன். satiate your weary soul. உங்களுடைய விடாய்த்த ஆத்துமாவை I will சம்பூரணமாக்குவேன். satiate your weary soul. உங்களுடைய விடாய்த்த ஆத்துமாவை And சம்பூரணமாக்குவேன். I will replenish every sorrowful soul. எல்லா சோர்ந்த ஆத்துமாக்களையும் நிரப்புவேன்.